ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு another awesome வீடியோ. இன்னைக்கான காணொலியில் வடகொரியா பெரிய அளவிலான ஆயுத உதவிகளை ரஷ்யாவிற்கு வழங்கியிருக்காங்க. என்னென்ன ஆயுதங்கள் ரஷ்யாவிற்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியை பார்க்க போகிறோம். இன்னொன்று, இப்போ நடக்கும் யுத்தத்தை முடிப்பதற்கு ஜெலன்ஸ்கி தன்னோட ட்ரூஸ் பிளானை முன் வச்சிருக்காரு. அந்த ட்ரூஸ் பிளான் மூலியமா நமக்கு தெரிய வருவது என்னன்னா, ஜெலன்ஸ்கி கம்ப்ளீட்டாக அண்டர் பெல்ட்டி அடிச்சிருக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஆங்கில ஊடகமான ஸ்கை நியூஸுக்கு ஜெலன்ஸ்கி கொடுத்த பேட்டியில் இருந்து இந்த செய்தியை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் ஃபைனலாக ட்ரம்ப் இந்தியா உள்பட பிரிக்ஸ் நாடுகள் அனைவருக்கும் மிகப்பெரிய எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு. அந்த எச்சரிக்கை என்ன அப்படிங்கிறதையும் இன்னைக்கான காணொலியில் விரிவாக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்திய டிஃபென்ஸ் அப்டேட். சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம டிஆர்டிஓ ஹைப்பர்சானிக் மிசைல் சோதனையை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருந்தாங்க. அப்போ சில தகவல்கள் வெளியிடப்பட்டது. ஆனால் இப்போ நம்ம ஹைப்பர்சானிக் மிசைல் பற்றின முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகிருக்கு. நம்ம கிட்ட இருக்கும் ஹைப்பர்சானிக் மிசைலானது இப்போ ஹைப்பர்சானிக் மிசைலை வச்சிருக்கும் மற்ற நாடுகளிடமிருந்து ரொம்ப வித்தியாசமானதும் தனித்துவமானதும் அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. நம்மளோட ஹைப்பர்சானிக் மிசைலானது போத் பலிஸ்டிக் மிசைலாகவும் செயல்பட முடியும், க்ரூஸ் மிசைலாகவும் செயல்பட முடியும் அப்படிங்கிற செய்தி தான் அந்த ஒரு செய்தி. இதுதான் மற்ற ஹைப்பர்சானிக் மிசைலில் இருந்து நம்ம மிசைலை தனித்துவமாக வச்சிருக்கு. ஒன்ஸ் நம்ம ஹைப்பர்சானிக் மிசைலை லான்ச் பண்ண பிறகு அது பலிஸ்டிக் மிசைல் மாதிரி ஹை ஆல்டிடியூட், அதாவது மிகப்பெரிய உயரத்தை அடைய முடியும். அந்த உயரத்திலிருந்து டெர்மினல் ஃபேஸுக்கு போகும்போது அதனால க்ரூஸ் மிசைல் மாதிரி க்ரூஸ் பண்ணவும் முடியும் அப்படிங்கிறது தான் அந்த டெக்னாலஜி இன்கார்பரேட் பண்ண நம்ம ஹைப்பர்சானிக் மிசைல். ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல் அது பலிஸ்டிக் மிசைலின் ப்ராப்பர்ட்டிலையும் செயல்படும் அண்ட் க்ரூஸ் மிசைலோடைய ப்ராப்பர்ட்டிலையும் செயல்படும் அப்படிங்கிறது ஃபியூஷன் டெக்னாலஜி மார்வல் அப்படின்னு முன்னாள் டிஆர்டிஓவின் சேர்மேனும் இந்நாள் சயின்டிஃபிக் அட்வைசரும் ஆன சதீஷ் ரெட்டி அவர்கள் இந்த முக்கியமான தகவல்களை இப்போ வெளியே சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கல கேட்கவே. ஹைப்பர்சானிக் மிசைல், பலிஸ்டிக் மிசைல், க்ரூஸ் மிசைல், இந்த 3 மிசைலும் உள்ளடக்கிய ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல் அது இந்தியா கிட்ட இருக்கு. கேட்கவே எப்படி இருக்கு. ஸோ ஒரு டெக்னாலஜி மார்வலாகவே இல்லை. ஸோ இது மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி ரஷ்யாவை பற்றியும் வடகொரியாவை பற்றியும் ஜெலன்ஸ்கி பற்றியும் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவும். அந்த ஆயுதம் அறிவும் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வாங்க இப்போ விரிவான காணொலியை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நவம்பர் மாசத்துல இருந்து ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட் நாளுக்கு நாள் தீவிரம் அடைஞ்சிக்கிட்டு வருவதை நம்மளால உணர முடியும். ஒரு பக்கம் இப்படி எஸ்கலேஷன் அண்ட் டென்ஷன் அதிகரிக்க மறுபக்கம் உக்ரைனின் பகுதிகளை கைப்பற்றுவதில் ஆர்யூஏஎஃப் தீவிரம் காட்டிக்கிட்டு வராங்க. அண்ட் கணிசமான இடங்களையும் ஆர்யூஏஎஃப் உக்ரைன் கிட்ட இருந்து கைப்பற்றி இருக்காங்க. இதற்கு மத்தியில் உக்ரைனின் அதிபர் ஜெலன்ஸ்கி இப்போ ஸ்கை நியூஸுக்கு கொடுத்த பேட்டியில் இப்போ நடக்கும் வார நிறுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் அவங்க சைட்ல இருந்து என்ன அப்படிங்கிற செய்தியை இப்போ வெளியே சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த வாட்டி அவர் சொன்ன விஷயம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே ஜெலன்ஸ்கி சொல்கிற மாதிரி தான், ஒன்று உக்ரைனை நேட்டோவில் சேர்த்திக்கணும் அண்ட் நேட்டோவின் ஆர்டிகல் 5 உக்ரைனுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகணும். தற்போதைய சூழலில் உக்ரைன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் பகுதிகள் அனைத்தும் நேட்டோவின் பாதுகாப்பு குடைக்குள் வரணும். இந்த பகுதிகள் எல்லாத்தையும் நேட்டோவின் ஆர்டிகல் 5 மூலியமா நேட்டோ நாடுகள் பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த வச்சிருக்காரு. ரெண்டாவது, மீண்டும் இது மாதிரியான படையெடுப்பை உக்ரைன் மேலே ரஷ்யா முன்னெடுக்கக்கூடாது, அதற்கு ரஷ்யா கேரண்டி கொடுக்கணும். அதே மாதிரி ரஷ்யா பிரித்து வச்சிருக்கும் உக்ரைனிய நிலப்பரப்பை அப்புறம் பார்த்துக்கலாம், அதை நாங்கள் டிப்ளமேட்டிக் ரீதியாக ரஷ்யா கிட்ட பேசி அதை நாங்கள் திருப்பி ரீக்ளைம் பண்ணிப்போம். ஆனால் நேட்டோ நாடுகள் உக்ரைனை நேட்டோவில் சேர்த்திக்கிறேன்னு சொல்லணும். இப்போ எங்ககிட்ட இருக்கும் பகுதிகளை நேட்டோ நாடுகள் பாதுகாக்கணும். ரஷ்யா கிட்ட இருந்து மீண்டும் இது மாதிரியான ஒரு படையெடுப்பு நடத்தாம கேரண்டியை நேட்டோ நாடுகள் வாங்கி தரணும். நேட்டோ நாடுகள் இதற்கு முன் வந்தால் நாங்கள் இந்த போரை இப்போவே வித்ட்ரா பண்ணிக்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு ஜெலன்ஸ்கி ஸ்கை நியூஸ் மூலியமா ரஷ்யாவிற்கும் நேட்டோவிற்கும் தன்னுடைய பீஸ் பிளானை இப்போ வெளியிட்டிருக்காரு. ஸோ இந்த ஒரு ஐடியா இப்போ ஜெலன்ஸ்கி மனநிலை கம்ப்ளீட்டாக இதற்கு முன்னாடி இருந்த ஜெலன்ஸ்கின் மனநிலை விட வித்தியாசமான ஒன்று தான். ஏன்னா ஜோ பைடன் அதிபராக இருந்தவரை இதே மனுஷன் ரஷ்யா எங்ககிட்ட இருந்து கைப்பற்றிய பகுதிகள் இன்க்ளூடிங் கிரீமியா முதற்கொண்டு எங்களுக்கே திருப்பி கொடுக்கணும், புட்டின் நாங்கள் பண்ணது தப்பு அப்படின்னு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும், அதுவரை நானும் சும்மா விட மாட்டேன், என் அண்ணன் அமெரிக்காவும் சும்மா விட மாட்டான் அப்படின்னு தொடர்ந்து 2 வருஷ காலமாக ஒரே ஸ்டாண்டில் இருந்தார் ஜெலன்ஸ்கி. ஆனால் இப்போ அதிபர் மாறிடுச்சு, சூழ்நிலை நமக்கு எதிராக திரும்புது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரஷ்யா கிட்ட சரணடைய ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் பிடிச்ச பகுதிகளை ரீக்ளைம் பண்ணணும் அப்படின்னு இருந்த ஜெலன்ஸ்கியின் மனநிலை இப்போ பிடிச்ச பகுதிகளை அப்புறமேட்டு பேசிக்கலாம், ட்ரம்ப் வரத்துக்குள்ள எஸ்கேப் ஆனால் போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து நேட்டோ நாடுகளின் பாதுகாப்பை மட்டும் இப்போ அவர் கோரியிருக்காரு. ஸோ இது கம்ப்ளீட்டாக இதற்கு முன்னாடி இருந்த ஜெலன்ஸ்கியின் மனநிலையை விட இப்போ இருக்கும் ஜெலன்ஸ்கியின் மனநிலை வித்தியாசமான ஒன்றா இல்லையா? இந்த மனநிலை மாற்றத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும். அதை பற்றி நான் இங்கே பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஆனால்
இங்கே ரஷ்யாவின் எய்ம் என்னமானது ஈடேறியிருக்கு. பிகாஸ் ரஷ்யா என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நாங்கள் பிரித்த பகுதிகளை எக்காரணத்தை கொண்டு மீண்டும் உக்ரைனுக்கு தர மாதிரி இல்லை அப்படிங்கிற ஸ்டாண்டில் அவங்க ஸ்டெடியாக இருந்தாங்க. இப்போ அந்த ஸ்டாண்ட் அவங்களுக்கு வெற்றி கொடுத்துருக்கு. ஸோ இதை மீறி இப்போ ரஷ்யாவின் ப்ரொபோசலாக என்ன இருக்குன்னா, ஜெலன்ஸ்கி நீ நேட்டோவில் சேர்றதை பற்றி ரீகன்சிடர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ ரீகன்சிடர் பண்ணி ஒரு நல்ல முடிவாக சொல்லு அப்படிங்கிற மாதிரி இப்போ ரஷ்யா பக்கம் இருந்து ஒரு ஸ்டாண்ட் வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 2 பிரச்சனையில் ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அந்த இடத்த யார் வச்சுக்கணும் அப்படிங்கிறது. இப்போ 2வது நேட்டோவில் சேரணுமா சேரக்கூடாது அப்படிங்கிறது. ஆப்வியஸ்லி ட்ரம்ப் வர வரைக்கும் இந்த பிரச்சனை இழுத்துட்டு போனால் நான் நேட்டோவில் சேர்த்திக்க மாட்டேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிடுவார். ஸோ 2 சிக்கலும் இங்கே முடிஞ்சிடும். பட் ட்ரம்ப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளானும் நேட்டோவில் இருக்கும் காரணத்தினால இதற்கு முன்னாடியே நேட்டோ ஏதாச்சும் ஒரு அமெண்ட்மெண்ட் ஏற்படுத்தி உக்ரைனை சேர்த்திக்கிட்ட மாதிரியும் சேர்த்திக்காத மாதிரியும் ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்க போகிறாங்களா என்ன அப்படிங்கிறதையும் தெரியலை. ஸோ வி ஹாவ் டு பி வெயிட் அண்ட் வாட்ச். பட் திடீர்னு ஜெலன்ஸ்கியின் மனமாற்றம் ஒரு முடிவை கொண்டு வர மாதிரி தான் இருக்கு. Thank you for speaking to Sky News. I've been here for the past 3 weeks or so as a reporter from the United States. And it's fairly simple, really, is that Ukraine joins NATO, but Russia takes control and keeps the land that it has to date. Would that be a possibility? Ніхто не пропонував нам бути в НАТО. No one has offered us to be in NATO with just one part or another part of Ukraine. Закінчити гарячу стадію. That's for once. Факт. The fact is that it is a solution to stop the hot stage of the war, because we can just give the NATO membership to the part of Ukraine that is under our control. Факт. Можна було б, ніхто не пропонував. Yes, it could be possible, but no one offered. Треба робити. But the invitation must be given to Ukraine within its internationally recognized border. Ви не можете давати тільки частині. You can't give invitation to just one part of a country. Why? Because thus you would recognize that Ukraine is only that territory of Ukraine and the other one is Russia. Тому я і сказав, юридично ми не маємо права So визнавати. legally, by law, we have no right to recognize the occupied territory as territory of Russia. І тут не можна помилятись в цьому. And here Але we must not якщо ми make any хочемо mistake. зупинити гарячу стадію війни, But if we треба want to взяти stop the hot під stage of the НАТО war, зонтик, амбрелу, we should take under парасольку, NATO під НАТО umbrella парасольку ту the частину territory of України, яку ми Ukraine контролюємо. that we have Раз, under треба our це зробити control. швидко. А далі вже That's what we need to do fast. інші території And then Ukraine can Україна get back the може other part of its повертати. territory. அடுத்து வடகொரியாவுக்கு போனால் வடகொரியாவின் ட்ரூப்புகள் ரஷ்யாவின் குர்ஸ் பகுதிக்குள்ளேயும் டோன்பாஸின் ஃப்ரண்ட்லைன்லையும் சண்டை போடுவதும் அதற்கான வீடியோக்களும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அக்டோபர் 3 இருந்து ரஷ்யாவிற்கு 60 யூனிட்ஸ் M1989 கோக்ஷான் 170mm செல்ஃப் ப்ரொபல்ட் ஆர்ட்டிலரி சிஸ்டம், M1991 240mm MLRS, 100க்கும் மேற்பட்ட இதர ஆர்ட்டிலரி சிஸ்டம்ஸ், 100க்கும் மேற்பட்ட KN-23ன்னு சொல்லப்படும் ஷார்ட் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல்ஸ் ட்ரெயின் மூலியமாக வடகொரியாவிலிருந்து ரஷ்யாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸ் நமக்கே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கிடைக்கும்போது ஏன் அமெரிக்கா ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதாவது வடகொரியா ரஷ்யாவிற்கு ஆயுதம் வழங்குதுன்னு தெரிஞ்சால் நாங்கள் அவங்க மேலே தடை விதிப்போம் அப்படின்னு சொன்ன மாதிரி ஏன் இன்னும் இவங்க தடையை விதிக்கலை? இதே அந்த பக்கம் ரஷ்யா அப்படின்னு பார்த்தோம்னா ஒடிசா மேலே ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அந்த தாக்குதலில் ரொமானியாவில் இருந்து ட்ரெயின் மூலியமாக உக்ரைனுக்கு கொண்டு வரப்பட்ட அமெரிக்காவின் ATACMS மிசைல்களும் ஹைமார்ஸ் வாகனமும் காலி செய்யப்பட்டிருக்கு. அடி என்றால் இப்படி இருக்க வேண்டும் இல்லையா? அதை விட்டுட்டு வடகொரியா இவ்வளோ மிசைல் இவ்வளோ லான்ச்சர்ஸ் இதை ரஷ்யாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறதுல என்ன ஒரு பிரயோஜனம்? அடினா வரும்போதே அடிக்கணும் இல்லையா? அண்ட் அடுத்த செய்திக்கு நம்ம நகர்ந்தோம்னா ட்ரம்ப் மிகப்பெரிய வார்னிங்கை பிரிக்ஸ் நாடுகளுக்கு கொடுத்துருக்காரு. ஏற்கனவே ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு, இது மாதிரி பிரிக்ஸ் நேஷன்ஸில் இருக்கும் நாடுகளுக்கு அமெரிக்காவின் டேரிஃப் அதிகமாக்கப்படும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட நிலையில் இப்போ எது மாதிரியான நாடுகள் எது மாதிரியான சினாரியோவுக்கு டேரிஃப் வழங்கப்படும் அப்படிங்கிற கிளியர் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. பிரிக்ஸ் நாடுகள் சப்போஸ் பிரிக்ஸ் கரன்சி அப்படின்னு ஒன்று உருவாக்கி அதை அமெரிக்காவுக்கு எதிராக குளோபல் மார்க்கெட்டில் ரோல் அவுட் பண்ணாங்கன்னா பிரிக்ஸ் நாடுகள் அனைவருக்கும் 100% அமெரிக்காவின் டேரிஃப் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது பிரிக்ஸ் நாடுகளில் இருக்கும் நாடு ஏதாச்சும் அமெரிக்கா கிட்டேருந்து இம்போர்ட் பண்ணணும்னா அது 200% காசில் இவங்க வாங்கி பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது, இந்த பிரிக்ஸ் நாடுக்குள்ளே இருக்கும் ஏதாவது ஒரு நாடு US டாலரை டீடாலரைசேஷன் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்பட்டு இந்த பிரிக்ஸ் கரன்சியை அதிகமாக ரோல் அவுட் பண்ணி இந்த இன்ஃப்ளூயன்ஸை அதிகமாக கொண்டு போனால் அந்த நாடுகளுக்கு எதிராக
அமெரிக்காவின் டாலர் சாங்ஷன் போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது அந்த நாடு மற்ற நாடுகளிடம் டாலர் மூலமாக எந்த ஒரு வணிகம் செய்ய முடியாத சூழ்நிலை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சைனா அவங்க டாலருக்கு எதிராக இருக்கும் ஸ்டாண்டும் நமக்கு தெரியும். ஸோ டாலருக்கு எதிராக ரொம்ப தீவிரமாக இந்த பிரிக்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா சைனா கம்ப்ளீட்டாக டாலரை எந்த நாடுகளிடம் பயன்படுத்த முடியாத மாதிரி ஒரு தடை விதிக்கப்படும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்போ சைனா கிட்ட இருக்கும் டாலர் ரிசர்வ் அது எவ்வளோ காசுக்கு ஈக்குவலாக இருந்தாலும் சரி அந்த டாலர் ரிசர்வ் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இட்ஸ் கோஸ் டு 0. ஸோ இதுதான் இப்போ ட்ரம்ப் சொல்லியிருக்கும் விவகாரம். ஒன்று பிரிக்ஸ் நாடுகள் பிரிக்ஸ் கரன்சியை ரிலீஸ் பண்ணால் என்டையர் பிரிக்ஸ் நாடுகள் அனைவருக்கும் 100% டேரிஃப். இன்னொன்று டாலரை டீடாலரைசேஷன் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃப்ளூயன்ஸோட பிரிக்ஸ் கரன்சியை யூஸ் பண்ணும் நாடுகள் மேலே டாலருக்கான சாங்ஷன்ஸ் போடப்படும், டாலரை பயன்படுத்த முடியாத சாங்ஷன் போடப்படும் அப்படிங்கிற ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட் இப்போ கொடுத்துருக்காரு. இது கண்டிப்பாக இந்தியாவிற்கு ஒரு செட்பேக்காக அமையும். ஏன்னா ஒரு இன்ஜின் டீலை நம்ம வச்சுருக்கோம், அது இல்லாமல் ட்ரோன் டீலை வச்சுருக்கோம். இது போக அப்கமிங் சில டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்மந்தமான சில நீட்ஸ் நமக்கு அமெரிக்கா கிட்ட இருந்து இருக்குது. இந்த ஒரு டேரிஃப் ஹைக் நமக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும் பட்சத்தில் அது நம்ம டிஃபென்ஸ் மார்க்கெட் உள்பட என்டையர் மார்க்கெட்டையும் கொஞ்சம் ஷேக் பண்ணோம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தாக இருக்குது. ஸோ ட்ரம்பின் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம பிரிக்ஸ்லேயே இருக்கணுமா, இல்லை பிரிக்ஸை மட்டும் பயன்படுத்தணுமா, இல்லை ஏற்கனவே இருக்கிற மாதிரி US டாலரை மட்டும் பயன்படுத்திக்கிட்டு இருந்தால் போதுமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தவறாமல் தெரிவிங்க. அண்ட் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் இட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆயுதம் அறிவோம். நன்றி, வணக்கம்.